ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். வரையில் பூ அல்வாவோட வந்துடுறாருங்க. கரெக்டாக எல்லோரும் வாசலில் ஹாலில் உட்காந்து வெயிட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவன் ஒரு குச்சி கூட வாங்க மாட்டான்னு சுந்தரி சொல்ல, இங்கே அபி என்ன பண்ணுறாங்க, வேணுக்குன்னே வெறுப்பேற்றுறதுக்கு நின்றுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக பூ அப்படி வெளியில் தெரியுது. ஆனால் அபி முகம் வாடி போயிடுது. பூ வாங்காமல் வந்துட்டானே அப்படின்ட்டு. சுந்தரி பார்த்தியா, அவன் வெறுங்கையாக வந்திருக்கேன், அவன் ஒன்றும் வாங்க மாட்டேன் அப்படின்னு பேப்பர் ஒரு புக்கை படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் அனு தாங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அபி அங்கே பாரு, பூ வந்துருக்கு, உன் பேக்கில் வச்சுருக்காரு உன் ஆள் அப்படிங்கல. ஓ அப்படின்ட்டு உடனே டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, பூ வாங்கிட்டு வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அபியோட ரியாக்ஷனே மாறிடுதுங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, அக்கா அனுக்கா மல்லிகைப்பூ வாசனை வருதில்ல அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே ஆமாம்ல முரளியே மல்லிகைப்பூ வாசனை சொன்ன ஒரே ஆள் இந்த நாதாரியாக தாங்க இருக்கணும், முரளி தாங்க. ஐயோ வாங்கிட்டு வந்துட்டானா அப்படின்னு அவனுக்கு அப்படியே அடிவயிறு கலக்குது. பார்த்தா கரெக்டாக பூ இருக்கா. என்ன தம்பி பூ வாங்கிட்டு வந்துட்டியாடா அப்படின்னு அஞ்சலி கேட்க, அவரால் ஒன்றும் பண்ண முடியலை. என்ன இவளே வாங்கிட்டு சொல்லிட்டு எல்லாத்துக்கு முன்னாடி நம்மளை போட்டு கொடுக்குறாளே, சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை திறந்து பூவை எடுத்து அப்பிட்ட கொடுக்குறாரு. அந்த பூவை சந்தோஷம் வாங்கிக்கிறாங்க. அப்படி எல்லாரும் பார்க்குறாங்க, டேய் ராகவ் நீ இப்போ ரொம்ப மாறிட்டடா, இப்போ தானே எனக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராகவ் மேலே போயிடுறாங்க. பார்க்குறாங்க, பார்த்தீங்களா பூ வாங்கிட்டு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி முரளி அப்படியே வெறுப்பேற்றிட்டு போகிறாங்க. ஆனால் சுந்தரி உடனே டக்குன்னு மாப்பிள்ளை பார்க்குறான்னு தெரிஞ்ச உடனே புக் எடுத்து மறைச்சிக்கிறாங்க. ஐயோ நம்மளை போட்டு பிடுங்க போகிறானே அப்படின்ட்டு வேகமாக அவங்களாம் போனதுக்கப்புறம் அப்படியே புக்கை பறித்து எறிகிறாரு. என்ன இது ஒன்று கேட அந்த புக்கு, டேய் விடுப்பா அப்படிங்கிறாங்க. எப்படி பாரு அவன் பூ வாங்கிட்டு வந்துட்டேன், ஐயோ அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரப்படுறாங்க, என்னால் தாங்க முடியலை அப்படி இப்படின்னு கத்த. நீ பேசாமல் இரு, அவங்க ஒன்று சேர்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத நான் உனக்கு நிரூபித்து காமிக்கிறேன். அதெல்லாம் நடக்காது, இது ரெண்டு கீரியும் பாம்பும் ஒன்று சேரவே சேராது, பாகிஸ்தான் இந்தியா மாதிரி என்றைக்குமே ஒன்று இணையாது, நீ ஏன் கவலைப்படுற அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் ரொம்ப கவலையாக நொந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து, டேய் ஏன்டா இப்படி இருக்கிற, பாவண்டா அனு, நீ ஒன்று சேரடா, நான் பணம் தான் பெருசுன்னு இருந்தேன்டா, இப்போ தாண்டா பாசங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், நீ ஏன்டா அப்படி இருக்க அப்படிங்கிறாரு. உண்மையிலே பணத்தெல்லாம் ராகவ் கொடுத்ததுனால தாண்டி நீ மாறி இருக்க, கொடுக்காம இருந்தால் நீ சும்மா இருந்திருப்ப, இந்த வீட்டையே ஆடி அவரப்பந்த போட்டிருக்க மாட்டேன். சரி பரவாயில்ல, ஏதோ தெரிஞ்சிட்டாரே அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஆனால் ஆகாஷ் இருந்துட்டு உண்மையை சொல்ல போகிறாரு. ஐயோ அப்பா இவ்வளோ வருத்தப்படுறாரு அப்படின்ட்டு. கரெக்டாக அபியானும் பார்த்துடுறாங்க. சொல்லிடாதீங்க வேறு ஏதாவது சொல்லி சமாளிங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படின்ட்டு, அப்பா இல்லைப்பா அவள் மேலே நான் எவ்வளோ உயிராக இருந்தேன், அவள் என்ன வேணான்னு சொல்லிட்டு போனால, அதனால் அவள் எனக்கு வேணாம், நான் அவளை சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காரு ஆகாஷ். உடனே அந்த சமயம் சுந்தரி வந்து, ஏங்க அவனே இப்போ தான் கரெக்டாக இருக்கேன், இப்போ போய் நீங்கள் அவன் மனசை மாற்ற பார்க்குறீங்களா, பேசாமல் போங்க, அட்வைஸ் பண்ணுறீங்க பேரில் என் பிள்ளை மனசை மாற்றாதீங்க அப்படின்னு புருஷனை அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஆகாஷ் நீ சொல்கிறதாப்பா கரெக்டு, நீ இப்படி இருந்துக்கோ, உன்னை வேணான்னு சொல்லிட்டு போனவன் நமக்கு வேணாம், நீ போய் தூங்குயா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அபியானும் பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தியா எவ்வளோ கொழுப்புன்னு, ஆமாம் ரொம்ப தான் திமிரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்களே பார்க்குறாங்க, இதைத்தான் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு பேசல. என்னங்கடி ரெண்டு பேரும் குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. ஆமாத்த ஒரு மாமியாக்காரி மருமக தலையில் மாடியிலேருந்து பூந்தட்டியை போட்டு கொண்டுட்டாலாம், அதனால் அதை பற்றி கேஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், என்ன கண்டுடலாம் போங்கடி அப்படின்னு சொல்லி விரட்டி விடுறாங்க. முதல்ல இவ தான் ஏதோ மாற்றிருக்கணும் அப்படின்னு அபியானும் பேசிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ரூமுக்குள்ளே போகிறாங்க. போன கையோட அல்வாவை எடுத்து கொடுக்குறாரு. இந்த அல்வா அப்படிங்கிறாரு, நீ கேட்ட அல்வா, ஓ சூப்பர் அப்படின்னு வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக நிற்கிறாங்க அபி. அப்புறமா என்ன பண்ணுறாரு, இந்த பயமுள்ள ராகவ் பேக்லேருந்து ஒரு பத்திரத்தை எடுத்து கொடுக்குறாரு. பத்திரத்தை படி அப்படிங்கிறாரு. ஆஹா ரைட்டு, மகாநதி விஜயோட இது தொத்திக்கிடுச்சு, அவர் அங்கே மாறிட்டார், இங்கே ராகவ் அதை பிடிச்சிக்கிட்டாரோ, அவரோட அந்த எக்ரிமெண்ட் பேப்பர் இங்கே வந்துருச்சு மாறி அப்படின்னு தாங்க சொல்லணும். பார்த்தா எக்ரிமெண்ட் பேப்பரை கொடுக்குறாரு. என்னது படித்து பாரு அப்படிங்கிறாரு. படிக்கிறாங்க. அப்படியே செம்ம காண்டாயிடுறாங்க அபி. என்ன பத்திரம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ இன்னும் குழந்தை பிறந்தவொன்னே இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. நான்லாம் போக முடியாது, அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார், கல்யாணம் பண்ண அன்னைக்கு 8 மாதத்தில் நீ இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொன்னீங்க, இப்போ அஞ்சலி அக்கா குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, நான் பிளாக்மெயில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கையெழுத்து கேட்குறீங்களா, அது எப்படிங்க, நான் ஏன் இந்த அபியாக தான் இருப்பா, யாருக்காகவும் யார் சொல்லையும் கட்டுப்பட மாட்டா, எனக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா காவேரி மாதிரிலாம் அழுதுகிட்டு பம்மிக்கிட்டு இல்லைங்க, அப்படி கிழிச்சு நாளா அப்படி சுக்கு நூறாக கிழிச்சு ஃபோனு ஊதி விட்டுறாங்க அந்த பத்திரத்தை. வெல்டன் சூப்பர் அபி, வெல்டன் அபி அப்படின்னு தான் சொல்லணும். பார்த்தா அப்படியே ராகவ ஸ்டன்னாகி பண்ணிக்கிறாரு. ஏய் எதுக்குடி இப்போ கிழிச்ச அப்படிங்கிறாங்க. பின்ன இந்த பேப்பரில் நீங்கள் சொன்னோன்னே ஐயோ அம்மா தாயே மன்னிச்சுக்கோங்க நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு போடுவேன் நினச்சிங்களா, அது மட்டும் நடக்கவே நடக்காது. இந்த அபிகிட்ட யார் இந்த அபியா கொக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் என்ன இருந்தாலும் சரி என் மேலே எந்த தப்பு இல்லைங்கிறத நிரூபிச்சுட்டு நான் போய்க்கிறேன், இந்த பத்திரம்லாம் முக்கியமே இல்லை தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்கிறாங்க. ரொம்ப திமிரு தான் இவளுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. பத்திரம் இவ்வளோ செலவு பண்ணி கொண்டாந்து கிழிச்சு போட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தூசி போட்டுட்டு அப்படியே தூசி தட்டிட்டு
போய் படுக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா முரளியும் அப்படியே சுந்தரியும் வேகமாக உட்காடுறாங்க. போயிட்டு அப்படி தெரியாமல் அபியோட ரூமில் போய் சுந்தரி போய் செல்லை வச்சுட்டு வந்துடுறாங்க. ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு வந்து 2 பேரும் சச்சா இது ஒரு கேவலமான பொழப்புன்னு தாங்க சொல்லணும். அப்படியே பல்ல காமிச்சிட்டு என்னென்னு அப்படியே ஹெட்ஃபோன் வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சுந்தரி ஏற்கனவே கேட்டு முடிச்சுட்டாங்க போல இருக்கு. இங்கே முரளி அப்படியே காதுக்குள்ள வச்சுட்டு கேட்குறான். அப்படியே அங்கே நடந்தது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் நான் அப்படியே 8 மாதத்தில் நான் 6 மாதத்தில் நான் போகணுமா முடியாது அப்படின்னு அபி சொன்னதை கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே முரளிக்கு சந்தோஷம் தாங்கலை. அப்பா ஏன்னு அப்படியே ஒரே சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறான். அப்போ நான் 6 மாதத்தில் போயிடுவாளா அபி இந்த வீட்டை விட்டு? அப்பா அவங்க 2 பேருக்கு நடுவில் இன்னமும் சண்டை போய்கிட்டு தான் இருக்கா? அப்போ அவங்க 2 பேரும் சமாதானம் ஆகலையா? அத்தை சூப்பரத்தை அப்படின்னு அவங்க அத்தையை போய் கொஞ்சம் தூக்கி அப்படியே சந்தோஷத்தில் ஆடுறாரு. ஐயோ எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது. ஐயோ கிருஷ்ணா பேசாமல் இரு, நீ பாட்டுக்கு சத்தம் போட்டு காமிச்சு கொடுத்துறாத அப்படிங்கிறாங்க. உனக்கா நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? அத்தை சூப்பர்த்தை, நீங்கள் சூப்பர்னா சூப்பர் அப்படிங்கிறாங்க. எப்படித்த? அதெல்லாம் அப்படித்தான், நீ சொன்னேல உடனே நான் ரெடி பண்ணிட்டேன்ல அப்படிங்கிறாங்க. ஐயோ அத்தை இப்படி தினைக்கி வைக்க முடியுமா? நீ என்ன கிறுக்காடா அப்படிங்கிற. ஏன் அத்தை? அதுதான் அவங்க ஸ்ட்ரிக்டாக அவ்வளோக்கு கோவத்தின் உச்சத்துக்கு இருக்கிறேன் ராகவு, அவளும் டென்ஷனில் இருக்கா. இப்படி இருக்கல 2 பேரும் எப்படா ஒன்று சேர முடியும்? ஆமாம்ல ஐயோ அப்படிங்கிறாரு. ஆனாலும் ஒரு பயம் அத்தை. என்ன பயம்? இந்த வீட்டில் இருக்குதுகளே என் பாட்டி என் பொண்டாட்டி, அவங்க 2 பேரும் ஏதாவது பண்ணி அதுகளை ஒன்று சேர்த்துட்டா அதெல்லாம் நடக்காது. அப்படியே ஒன்று சேர்ற மாதிரி தான் அன்னைக்கு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அத்தை சூப்பர்த்தை அப்படின்னு சொல்லி கன்னத்தில் உருவி முத்தம் கொடுத்துருக்கலாம். அதை எல்லாத்தையுமே அப்படியே பார்த்துடுறாங்க. அபி பார்த்துட்டு என்ன இது இவ்வளவு கேடு எடுத்தனமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு நினைக்கல. என்ன இப்படி அடுத்த குடியை கெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்ட்டு. அத்தை இப்படியெல்லாம் போயிட்டுருக்கீங்களா? இந்த அபிக்கு தெரிஞ்சிச்சுல, இனிமேல் நான் உங்களை சும்மா விட மாட்டேன். இப்படி பண்ணிகிட்ருக்கீங்களா? கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் மைக் வைக்கிறீங்களா இல்லை நாளைக்கு வைக்கிறீங்களா? நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பல்பு வாங்குற அளவுக்கு நான் பண்ணலை, நான் அபி இல்லை அப்படின்னு சவால் விடுறாங்க அபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம், இப்படி தான் போகலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.